கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு கடந்த முறை புறக்கணித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முறை சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு திட்டங்களை பற்றி பேச போறேன்னு சொன்ன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஊர்ந்து தவழ்ந்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறல. உடனே நம்முடைய ஊர்ந்து தவழ்ந்து பிராணி, நடமாடும் பிராணி எடப்பாடி பழனிசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உரிமையை பெற்றுத்தரதுக்கு வக்கத்தை ஸ்டாலின் பேசினார். சரி, பிரதான எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு போன்னு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கேட்டாலும் பணம் தர போறது இல்லை. தமிழ்நாடு தனியாக தனித்தீவாக டெல்லி ஏகாதிபத்தியம் ஒன்றிய அரசு கருதுகிறது. தமிழன் என்றாலே பாஜகவுக்கு பிடிக்காது. திராவிடன் என்ற வார்த்தையை கேட்டாலே வாந்தி எடுக்கிறான் பாஜக. குமுட்டல் வருது அவங்களுக்கு. திராவிட மாடல் என்று சொன்னாலே எரிச்சல் ஆகுறாங்க. அப்ப என்ன, இங்க வெள்ளம் செத்தாலும் நான் பணம் தர மாட்டேன், நிவாரணம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தர வேண்டிய ரூபாயும் கொடுக்க மாட்டேன், ஜிஎஸ்டியும் கொடுக்க மாட்டேன், கல்வி கடனும் கொடுக்க மாட்டேன். இது அவருடைய நிலைப்பாடு, டெல்லி ஏகாதிபத்தியத்தின் நிலைப்பாடு. சரி, 24ஆம் தேதி கூட்டம், நிதி ஆயோக் கூட்டம் கலந்துக்கிட்டு பேசுவோம். பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அறிவுரை சொல்றாருல, ஏன் போகலன்னு கேட்கிறாருல, எதிர்கட்சி தலைவருடைய பேச்சை கேட்போம்னு நம்முடைய முதலமைச்சர் போறார். உடனே வெண்கொடை குடித்து போகிறார். ஏப்பா நீ பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி மல்லாக்கா படுத்துட்டு எச்சி துப்புறீங்க, கண்ணாடி மாலிருந்து கல்லெறீங்க. எடப்பாடி, நீங்க எல்லாம் பிறக்கும் போதே கொத்தடிமையாக பிறந்தவர். பிறக்கும் போதே பை நேச்சர் ஆஃப் பர்த் எடப்பாடி பழனிசாமினா கொத்தடிமை, கொத்தடிமையின் தலைவன், அடிமை கூட்டத்துடைய தலைவன் எடப்பாடி பழனிசாமி. எந்த இடத்துலயாவது முதுகெலும்பு நிமிர்ந்து அரசியல்ல பொதுக்கூட்ட மேடையிலையோ சட்டசபையிலையோ அல்லது எங்கேயாவது பேசிருக்கீங்களா? நீங்க நம்முடைய தளபதி ஸ்டாலினை பார்த்து பேச முடியுமா? பேசுறதுக்கு துப்பு இருக்கா? யார் ஸ்டாலின்? ஸ்டாலின் எதுக்கு அஞ்சக்கூடியவரா? ஏதா கண்டு பயப்படக்கூடியவரா? என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் ஸ்டாலின் பயந்தவரா? யாரை பார்த்து யார் பேசுறது? என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றிய அரசு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது இப்பொழுது பேசியிருக்காரா? பேசுறதுக்கு துணிவு இருக்கா? துணிவற்ற கூட்டம். நீலாம் நம்முடைய தளபதி ஸ்டாலினை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்துடைய திமுக செயலாளரா அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி காலில் ஊர்ந்து விழுதுதானே கொலை வழக்கு நீங்க விடுதலையா? நீங்க உங்க அரசியல் வாழ்க்கை தொடக்கம் இல்லையா பழனிசாமி? எடப்பாடி, நீங்க எப்படி வந்தீங்க? யார் காலில் ஊர்ந்தீங்க, தவழ்ந்தீங்க? இப்பதான் சசிகலா ஊரறிய ஈரோடு முத்துசாமி காலில் விழுந்து ஊர்ந்து தவழ்ந்து உறவினருடைய கொலை வழக்கிலிருந்து நீங்க விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்தீங்க. வந்ததிலிருந்து சின்னம்மா சசிகலா குடும்பத்தில் நடராஜிலிருந்து டிடிவியிலிருந்து டாக்டர்லேருந்து இளவரசிலிருந்து நீங்கள் அவங்க வீட்டில் செல்லம் அவரோட நாய்க்குட்டி காலில் விழுந்து கூட நீங்கள் பதவிக்கு வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க எடப்பாடி. நீங்கெல்லாம் ஊர்ந்து தவழ்ந்து எல்லாம் பேசாதீங்க. அம்மா காலில் அம்மா எங்க இருக்கான்னு அந்த திசை நோய்க்கு ஊர்ந்து தவழ்ந்தாளுங்க. ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போனா கூட அம்மாவை நினைச்சிட்டா ஊர்ந்து தவழ்ந்து பாத்ரூமுக்குள்ள போனாலும். என்னைக்காவது சுதந்திரமா இருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் இருக்கா? நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை.
இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலை, அந்த நெருக்கடி நிலையை சந்தித்து சிறையில் இருந்தவரா ஸ்டாலின். எல்லாம் ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பியா, இல்ல ஜெயிலுக்கு போனவங்க போய் மனு போட்டு பார்த்திருப்பியா? துப்பு கட்ட நாய். ஸ்டாலின் இன்னைக்கு பயப்படுறாளா? புரட்சித்துறை அம்மாவே அவர் மேல வழக்கு போட்டு கலைஞரை மேம்பால வழக்கில் சிறையில் வச்சாங்க. பெங்களூர் போயிட்டு இருந்தாரு, உங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, போலீஸ் உங்களை தேடுறாங்க, என்னையே தேடுறா அப்படி பெங்களூர்ல திரும்பி வந்து நேர போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேல வழக்கா, என்னை கைது செய்யன்னு சொல்லி போனவரா ஸ்டாலின். நெருக்கடிஇல்லை என்ற நெருப்பாட்டில் நீந்தியவர். அவர் சிறையில் இருக்கும்போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய திராவிட மாடல் அரசுடைய தளபதியாக வருவார் என்று கருதினாரோ தெரியவில்லை. சென்னை சிறைச்சாலையில் வித்யாசாகர் என்ற ஒரு ஜெயில் சூப்பரண்ட் சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க கொட்டடியில். ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்துடைய மேயர் அந்த சிட்டிபாபு உள்ளிட்டோர் சிறையில் இருக்கிறாங்க. ஸ்டாலினை மட்டும் அடிச்சே கொல்லணும் பிளான் பண்ணி திட்டமிட்டு இரவுல வந்து முழுக்க மின்சாரத்தை அணைச்சிட்டு கரண்டை கட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய காணிக்கை வாட்டு உட்பட மிருகத்தனமாக திமுக காரங்களை சிறையில் அடிச்சாங்க. அதுதான் ஆற்காடு வீராசாமி காது போச்சு, முரசொலி மாறனுக்கு இடுப்பு ஒடிஞ்சது. ஆனால் ஸ்டாலினை தேடி தேடி இருட்டுக்குள்ள தேடினான். அந்த அடியை பூரா சிட்டி பாபு வாங்கி இறந்தாண்டா. அன்றைக்கு சிட்டி பாபுக்கு செஞ்ச தியாகத்தால் இன்றைக்கு திராவிட மாடல் தளபதியாக நமக்கு வெளியில் இருக்கிறார். அதெல்லாம் வரலாறு உனக்கு தெரியுமா? வரிசையா டாக்டர் வீட்டில், டிடிவி வீட்டில், மகாதேவ் வீட்டில், இளவரசி வீட்டில், சந்தான லட்சுமி வீட்டில், இவங்களாம் நம்ம சசிகலா அம்மையாருடைய குடும்ப உறுப்பினர்கள். இங்கே எல்லாம் வீட்டில் போய் பண்டபாத்திரம் கழுவிட்டு சமையல் வேலை பார்த்துட்டு நீங்கள் மந்திரி பதவிக்கு எம்எல்ஏ பதவிக்கு வந்த ஆளுங்க. நீங்கள் வந்து தியாகத்தின் புடம்போட்ட தங்கம் நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின். இன்றைக்கு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அம்மா இல்லை. ஆளுமிக்க தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. வாலாட்டம் போடலாம், ஆடலாம் என்று கருதியவுடைய ஆட்டத்தை வாளை நறுக்கியவர் திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின். இன்றைக்கு அவர் உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய தீர்ப்பை, மாநில உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கவர்னருடைய அடாவடித்தனத்தை இன்றைக்கு அடைக்கிருக்கிறார். ஆரியத்தின் கொட்டத்தை திராவிட மண்ணில், தமிழ் மண்ணில் அடக்கியிருக்கிறார். இன்றைக்கு கூட வழக்கு தொடுத்திருக்கிறார். ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறது, எங்களுக்கு நிதியை பெற்றுத்தாருங்கள் என்று நீதி கேட்டு நீதிமன்றத்துடைய கதவை தட்டியிருக்கிறார் திராவிட மாடல் தளபதி. அவர் எதற்கும் அஞ்சாதவர். ஆட்சி கலைப்பை பற்றி பயப்பட போறாரா? 10 ஆண்டுகள் திமுக பதவியில் இல்லை. நாடு முழுவதும் நடந்தார், வீதிதோறும் நடந்தார், வீடுதோறும் சென்றார். கொரோனா தொற்று காலத்தில் கூட நாம் இணைவோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஸ்டாலின். அதனால இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தினசரி ஒரு அறிக்கை கொடுக்கணும்ன்றதுக்காக யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய அறிக்கையை, எவனோ கூலிக்காக எழுதி கொடுக்கக்கூடிய அறிக்கையை, ஒரு அறிக்கை எழுத தெரியாது, ஒரு மேடையில் பேச தெரியாது. சாதாரண பிரிகேஜி மாணவன் சொல்லுவான் கம்பராமாயணத்தை எழுதி யாருன்னு கேட்டா அதிலே வருது கம்பர்ண்டு. சேக்கிலான்னு சொன்ன ஒரு முட்டாள் எடப்பாடி பழனிசாமி. நீ வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்களை பார்த்து பயந்து போறாரு, வெண்கொடை பிடிக்க போறாரு. நீ சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து, அமித்ஷா காலில் ஊர்ந்து தவழ்ந்து,
ஊர்ந்து தவழ்ந்து கொத்தடிமையாக பிறந்து கொத்தடிமையாக வாழ்ந்து கொத்தடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொத்தடிமின் கூடார தலைவன் எடப்பாடி பழனிசாமி அடக்குமுறையை கண்டு அஞ்சாத சிங்கம் ஸ்டாலினை பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி சார். நன்றி.